இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள தங்களுடைய பல்வேறு பணிகளுக்கிடையே நேரம் ஒதுக்கி வந்திருக்கக்கூடிய துணை முதலமைச்சர், தமிழக அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி பிரமுகர்கள், அனைத்து துறையும் சார்ந்த பிரமுகர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2010 என் தொடர் முதலில் வந்தபோது, அப்பொழுது என் தொடர் தளபதியும் நானும் என்றுதான் வந்தது. அவர்கள் குறிப்பிட்டது என் கணவர் தான் அந்த தலைப்பை நானும் அவரும் என்று மாற்றினார். தொடரை படித்துவிட்டு என்னை பாராட்டுவார் என் அத்தை. வர இயலாத சூழல். அவருக்கும் என் அம்மாவுக்கும் என்னுடைய வாழ்த்து. என்னைக்கும் அவர்களுடைய ஆசி எனக்கு உண்டு. குடும்பத்தின் மூத்தவர்களுக்கு என் அன்பு வணக்கம். அதேபோல் என் மேல் பிரியம் கொண்டு இங்கு வந்திருக்கக்கூடிய எங்கள் குடும்ப உறவுகளுக்கும் எங்கள் குடும்ப நண்பர்களுக்கும் என் மேல் அன்பை பொழியும் அன்பு சிநேகிதிகளுக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். திமுகங்கிறது கட்சியில் கார்பரேட் கம்பெனி ஆயிட்டது. அது ஒரு கார்பரேட் கம்பெனி. அதுல பாத்தீங்கன்னா திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் தயாநிதி மாறன். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு முந்தி திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் அவர் புத்தகம் எழுதியிருக்காங்களாம். அதை வெளியிடுறாங்க. அந்த அம்மாவும் பேச ஆரம்பிச்சுட்டு, குடும்பம் பூரா பேசிட்டு இருக்குது. அந்த அம்மா பொறுத்து பார்த்து அந்த அம்மாவா இன்னைக்கு அரசியல் நுழைய ஆரம்பிச்சுட்டு. அந்த அம்மா பேசும்போது சொல்லுது, இன்றைக்கு உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பல்வேறு பணிக்கு இடையில அந்த அம்மா நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாராம். எவ்வளவு வேடிக்கை ஏங்க! பல்வேறு பணி இருக்குதான் உதயநிதிக்கு. அந்த பணியெல்லாம் விட்டுட்டு திருமதி துர்கா அவர்கள் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் உதயநிதி கலந்துகிட்டது அந்த அம்மா பேசுற பேச்சு. குடும்பத்தில் இப்படியே உங்களுக்குள்ள பேசி நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சி தேவையா? திரு கருணாநிதி குடும்பம் எப்போ வந்ததோ, எப்போ ஆட்சிக்கு வந்தாங்களோ அன்றிலிருந்து இன்று வரை குடும்பம் தான் பிழைச்சுக்கிட்டு இருக்குது. மக்கள் பிழைத்ததா சரித்திரம் இல்லை. அது வரவும் வராது.